நிறைய பேர் வந்துட்டு சீட்டிங் பொசிஷன், ஏன்னா வந்துட்டு நம்ம லாங் டிரைவ்லாம் போகிறோம் அப்படின்னா சீட்டிங் பொசிஷனுங்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம காருக்குள்ளே வந்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ண விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டிங் தான். ஸோ கீழே வந்து ஒரு ரிவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு மூவ் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி இது வந்துட்டு ரிக்ளைன், அதாவது இப்படி சாஞ்சிக்கிறதுக்கான இதுவுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்கவுங்க ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ என் ஹைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக வச்சிருக்கேன். அதாவது கிளச்சுமே வந்து என்னால் ஈஸியாக வந்துட்டு ப்ளே வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சீட்டிங் போஸ்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். ஒரு சில வந்து இப்படி ரொம்ப முன்னாடி தள்ளி இப்படி வந்து வச்சிருப்பாங்க. ஒரு சில வந்து நல்லா பின்னாடி இப்படி ரொம்ப நல்லா பின்னாடி போய் இப்படி வச்சு ஓட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்படிலாம் பண்ணும்போது நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்காம இருந்தோம், செட் பண்ணாமல் இருந்தோம், சீட்டிங் பொசிஷன் செட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம லாங் டிரைவ்லாம் ஓட்டும்போது ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும், பின்னாடி பேக் பெயின், அதுவும் இல்லாமல் கால் ரொம்ப பின்னாடிலாம் தள்ளி போகும்போது இப்போ என் ஹைட்டுக்கு நான் ரொம்ப பின்னாடி தள்ளி போனேன் அப்படின்னா எனக்குமே வந்துட்டு இந்த கிளச்சு கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்காது. காலுமே வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்போது கரெக்டாக கால் வந்து ப்ளே இல்லாதனால ஆஃப் கூட அந்த சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. உங்களோட போஸ்டர் வந்து கரெக்டாக இந்த ஒரு ஷேப்பில் வந்து இருக்கணும், கரெக்டாக இப்படி வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதான் வந்து ஒரு கரெக்டான சீட்டிங் பொசிஷனாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் நண்பா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே வந்து தூக்கி விட்ருங்க. அதே மாதிரி பாய் அண்ட் டேக் கேர்.